பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், இந்த சோதனை என்பது எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? விவரங்கள். பண்ருட்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதியில் 2016 முதல் 2021 வரை சட்டமன்ற உறுப்பினராக சத்யா பன்னீர்செல்வம் இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் பண்ருட்டியில் உள்ள அவரது வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2011 முதல் 2016 ஆண்டு முதல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் கணவர் பன்னீர்செல்வம் பண்ருட்டி நகரமன்ற தலைவராக இருந்தபோது டெண்டர் விடுவதில் 20 லட்சம் பண மோசடி ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அந்த அவருடைய வீட்டில் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இப்போது சோதனை என்பது மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் அவர்களும் நகரமன்ற தலைவராக இருந்த போது ஊழல் புரிந்ததாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த சோதனை என்பது 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடலூர், விழுப்புரம், சென்னையிலிருந்து தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பண்ருட்டி முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் மீது புதிய வழக்கு பதிவு இந்த சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்பு தகவல் தெரிவிக்கின்றது. இந்த சோதனை என்பது தற்போது அதிமுக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் பண்ருட்டிலையும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் ஏற்படுத்தியுள்ளது. கண்ணதாசன், தகவல்களுக்கு நன்றி.